எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்து தல அஜித் நடித்த வீரம் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே வீரம் தான் வந்து இப்போ தெலுங்கில் ரீமேக் ஆயிருக்கு. தெலுங்கில் வந்து தமிழில் வந்து தல அஜித் அப்படின்னு நம்ம எப்படி இது சொல்லிருக்கோமோ அதே மாதிரி தெலுங்கில் வந்து பவர் ஸ்டார் பவன் கல்யாண். பவர் ஸ்டார் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஊரில் இருக்கிற பவர் ஸ்டார் கிடையாது, உண்மையிலுமே ஃபஸ்ட்டு இருக்கிற பவர் ஸ்டார் வந்து அவர் தான், பவன் கல்யாண். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ. இப்போ வீரம் படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கதையும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், கதை அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் அஜித்தோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அப்புறம் வந்து கெஸ்ட் சீன்ஸு, அப்புறம் ரசிகர்கள் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்து நல்லா ஒரு நல்லா நம்ம பக்கா ஹிட்டான ஒரு மூவியாக தான் இருந்துச்சு. அதே படத்தை தான் வந்து இப்போ கட்டமரடி அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. பவர் ஸ்டாரு பவன் கல்யாண், அப்புறம் வந்து ஹீரோயின் பார்த்தா ஸ்ருதி ஹாசன். இங்கே வந்து வேறு மாதிரி நடிக்கிறாங்க, அங்கே தெலுங்கு போனோடனே வேறு மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்களாட்டிருக்கு. மற்றபடி கதை வந்து சேம் கதை தான். ஆனால் வந்து என்ன வித்தியாசம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் போர்ஷன் வந்து அதில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க தெலுங்கில். தமிழில் இருந்ததோட அதில் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து காமெடியன் அலி, அவர் வந்து புலி படத்தில் வந்து குல்லா கேரக்டரில் வந்துருப்பார். அவர் வந்து தெலுங்கில் செம்ம மாஸ் காமெடியனு. சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஸ் சீன்ஸ் வந்து அதே மாதிரி வீட்டில் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வந்து செம்ம கெத்தாக இருக்குது ஆக்ஷன் சீக்வன்ஸு. அப்புறம் பிஜிஎம் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து தல அஜித்துக்கு பேக்ரவுண்ட் தான் செம்ம தூக்கி கொடுக்குற மாதிரி, படத்தை தூக்கி கொடுக்குற மாதிரின்னு ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி தான் தெலுங்குலேயும் பிஜிஎம் நல்லா இருக்குது. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு எல்லாமே செம்ம கேவலமாக இருக்கும், பாட்டு வந்து ஒரு தடவை கேட்க முடியாதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு தமிழில். அதே மாதிரி தெலுங்குலேயும் வந்து ஓரளவுக்கு பாட்டு அப்படி இப்படின்னு பண்ணாலுமே படத்தை கம்மி பண்ணுறது வந்து பாட்டு மட்டும்தான். பாட்டு வந்து அங்கேயும் மொக்கையாக தான் போட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா அதே கரிஸ்மேட்டிக் சீன்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா நல்லா இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க தெலுங்கில். மற்றபடி பார்த்திங்கன்னா வீரம் வந்து அஜித் ரசிகர்கள் திருப்திப்படுத்துகிற ஒரு மூவியாக தான் இருந்துச்சு, மாஸ் சீன்ஸு. அதே மாதிரி வந்து தெலுங்குலேயும் அதே மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது. பவர் ஸ்டார் பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்காக மட்டுமே எடுத்த ஒரு மூவியாக தான் இது கடைசியில் முடிஞ்சிருக்கு. மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அவ்வளோலாம் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டிலையும் வந்து செம்ம கட் அவுட்டு அதெல்லாம் நிறையா வச்சு அஜித் படத்தை ரீமேக் பண்ணதுனாலே என்னவோ ஒரு பெரிய ரீச் வந்து இந்த கட்டமரைடு கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணதோட கொஞ்சம் கம்மியாக தான் படம் முடியும்னு நினைக்கிறேன் கலெக்ஷன்ஸு. அஜித் ஃபேன்ஸுக்கு இது அவ்வளோ பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லா சீனை போய் பார்த்தா அஜித் தான் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலையாங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. மற்றபடி தெலுங்கில் வேணால் ஹிட் ஆகலாம், தமிழில் வந்து அநேகமாக படம் ஓடாது. பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸு.